ஹே காய்ஸ், நம்ம மனசில் சில பதில் கிடைக்காத கேள்விகள் நிறையா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, புவி வெப்பமயம் அடைதலுக்கான காரணமான வாயுக்களை நம்ம பசுமை நிற வாயுக்கள் அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? அண்ட் ரெண்டாவது கொஸ்டின், வீனஸ் தான் செகண்ட் பிரைட்டஸ்ட் பிளானட், அது ஏன்? அப்புறம் மூணாவது, வீனஸ் தான் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் பிளானட். அது ஆக்சுவலாக மெர்க்குரிக்கு அடுத்து தான் இருக்குது. அதாவது சூரியன்லேருந்து ரெண்டாவது பிளானட் தான் அது, ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட்டாக இருக்குது. இந்த மூணுத்துக்குமான காரணம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் த நெட் எக்ஸாமினேஷன் வீடியோ சீரிஸ். அண்ட் இது வந்து லெக்சர் 8. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் குளோபல் வார்மிங். அண்ட் இதுக்கு நான் ரெஃபர் பண்ண புக் வந்து அட்மாஸ்பியர், ஓஷன் அண்ட் கிளைமேட் டைனமிக்ஸ் பை ஜான் மார்ஷல், Climatology by John E. Oliver, and Atmospheric Thermodynamics by John M. Willis. And இந்த ஹெட்டிங் ஆக்சுவலாக ஃபோர்த் டாப்பிக்கில் இருக்குது, அதாவது ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. வெல்கம் டு மை சேனல் சக்ஸஸ் குரு அண்ட் மை செல்ஃப் பஞ்சநதம். அண்ட் இன்னைக்கு ஹெட்டிங்கில் போவோம். ஆக்சுவலாக பூமிக்கு இருக்கக்கூடிய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது சூரிய ஒளி தான். அண்ட் அந்த சூரிய ஒளி பூமியை வந்து எப்படி அடையுது அப்படின்னா ஷார்ட் வேவ்லேருந்து அடையுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லாங்கர் வேவ்லேருந்தால அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் வேவ்லேருந்து தான் லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும். அண்ட் அப்படி தான் பூமியோட அட்மாஸ்பியரோட டாப் மோஸ்ட் போர்ஷனை வந்து சூரிய ஒளி அடையுது, ரைட்டா? அப்படி அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த சோலார் ரேடியேஷன் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. அது ஏன் அப்படின்னா, எர்த்தோட அல்பேடோ வந்து 0.3. அதனால் வரக்கூடிய ரேடியேஷன்ஸை 30% அது ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பும், பிரதிபலித்து அனுப்பிடும் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு என்னென்னா முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, வீனஸோட அல்பேடோ வந்து 0.7. அதாவது அது வரக்கூடிய சூரிய ஒளியில் 70% ஒளியை வந்து அது பிரதிபலித்து அனுப்பிடும், ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். அண்ட் அதனால தான் நம்ம இரவு நேரத்தில் வானத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3க்கு அடுத்து ஒரு நிலாவுக்கு அடுத்து ஒரு பிரைட்டஸ்ட் பிளானட் அப்படின்னா, பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து வீனஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அண்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே வரக்கூடிய மிச்ச ரேடியேஷன்ஸில் 90% ஆஃப் த ரேடியேஷனை வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அப்சார்ப்ஷன் ஆகிடும். அது எப்படி அப்படின்னா, ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ், கேஸஸ் லைக் ஓசோன் லேயர் அண்ட் டஸ்ட், இதெல்லாம் வந்து உள்ளே வரக்கூடிய ரேடியேஷனில் ஆல்மோஸ்ட் 19% அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ மீதி வரக்கூடிய 51% தான் எர்த்தோட சர்ஃபேஸையே ரீச் பண்ணுது. அண்ட் இந்த 51% எர்த்தோட ஹீட் பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளோ ஹீட் பண்ணோன்னா, அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சரே -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் ரீச் பண்ண முடியும் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட்னால. ஆனால் இன்கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, பூமியில் வாட்டர், நீர் அப்படிங்கிறது திரவ நிலையில் இருக்காது, வாயு நிலையில் இருக்காது. அண்ட் அப்படி இருந்துச்சுன்னா பூமியில் எந்த ஒரு பசுமையும் இருக்காது இல்லையா? ஃபுல்லாக ஐஸாக மூடி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செடி கொடி உயிரினங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஆனால் அப்படி இல்லை, பூமியில் பசுமையான விஷயங்கள் நிறையா இருக்குது. அண்ட் அதுக்கு பேர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி சர்ஃபேஸில் விடக்கூடிய 51% சன்னோட ரேடியேஷனில் 4% ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஸோ மீறி இருக்கக்கூடிய 47% தான் பூமியோட சர்ஃபேஸால் அப்சர்வ் ஆகப்படுது. அண்ட் அப்படி அப்சர்வ் ஆகிற 47%ம் மறுபடியும் வானத்தை நோக்கி ரீஎமிட் பண்ணும். எப்படி எமிட் பண்ணும் அப்படின்னா, லாங்கர் வேவ்ஸாக ரீஎமிட் பண்ணும். அண்ட் இந்த லாங்கர் ரேடியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸால் அப்சர்வ் பண்ணப்படும். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணுன்னா, வரக்கூடிய லாங் வேவ்லென்த்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்படியே வச்சுக்காம மறுபடியும் ரீஎமிட் பண்ணும். அண்ட் இதை ரீஎமிட் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, ஆல்மோஸ்ட் 90% பூமியை நோக்கி திருப்பி அனுப்பிவிடும். அண்ட் இது வந்து போயிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா, லாங்கர் வேவ்லென்த்து இல்லாத அளவுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்படி தான் ஆக்சுவலாக பூமி சூடாகுது. அண்ட் இந்த எஃபெக்ட் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அண்ட் இதனால தான் ஆக்சுவலாக பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது +15 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அண்ட் இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் பூமியில் வந்து பசுமை நிறம் இருக்குது. அண்ட் அதனால தான் இதுக்கு பேரே வந்து பசுமை நிற வாயுக்கள் அல்லது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? ஸோ இந்த கேஸஸ் இல்லை அப்படின்னா பூமி முழுக்க ஐஸ் கவர் பண்ணியிருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே பச்சையும் எதுவுமே இருக்காது. அண்டு பூமியில் பச்சை தன்மை இருக்கிறதுக்கு ஒரே காரணமே இந்த கேஸஸ் தான். இது வெளியில் போகக்கூடிய ஹீட் எனர்ஜியை மறுபடியும் பூமிக்குள்ளே திரும்ப அனுப்பி பூமியை சூடாக்குது. அண்ட் இப்படி தான் பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சரு -20 டிகிரி செல்சியஸ்லேருந்து +15 கூடி இருக்கு. அண்ட் இதனால தான் பூமியில் பசுமை இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது குளோபல் வார்மிங். தமிழில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் எவ்வளோ அளவு இருக்கோ
அதுக்கு தகுந்த மாதிரி தான் பூமி வெப்பம் அதிகமாகும். இன்கேஸ் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகும், அதிகமாக கூட கூட ரொம்ப அதிகமாகும். அண்ட் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் மனுஷங்களோட ஆக்டிவிட்டினால தான் அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் அதை தான் அதோட ரிசல்ட் தான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. எப்போ அப்படின்னா 1700களில். அண்ட் அந்த டயத்தில் தான் அதிகமான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஃபேக்ட்ரிஸ்ன்னு வெளில வர ஆரம்பிச்சது. அண்ட் அதனால தான் பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகரிச்சுட்டே வர ஆரம்பிக்குது. ஓகேவா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீனஸ்க்கு சொல்லிட்டு ஏற்கனவே 70% ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடுவோம். அண்ட் பாக்கி 30%ல் ஜஸ்ட் 2.5% மட்டும்தான் சூரிய ஒளி தான் வீனஸோட தரையில் படும். ஆனால் வீனஸோட அட்மாஸ்பியரில் ஆல்மோஸ்ட் 96% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. உங்களுக்கு தெரியும், கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அண்ட் அந்த கேஸோட ப்ரெசன்ஸால தான் வெளியில் போகக்கூடிய ரேடியேஷனை ஃபுல்லாக திரும்ப திரும்ப உள்ள விடுதா. அண்ட் இதன் விளைவாக தான் வீனஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 737 கெல்வின் அல்லது 464 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அண்ட் அதனால தான் வீனஸ் ஹாட்டஸ்ட் பிளானட். ஈவன் மெர்க்குரி சன்னி கிட்ட இருந்தாலும் வீனஸ் ரெண்டாவதாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் வீனஸ் ஹாட்டஸ்ட் பிளானட் இருக்கிற காரணம் இந்த கேஸஸோட எஃபெக்ட் தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் குளோபல் வார்மிங்னா என்ன, எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு. அண்ட் ஏற்கனவே சொன்ன 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது இன்கேஸ் டவுட் இருந்தால் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ஹெட்டிங்க்கு இந்த விளக்கம் போதும்னு நான் நினைக்கிறேன். அதோட வீடியோஸை குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணலாம். என்னோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயில், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.